2-3 நாட்களாக தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி கொள்கையை மறந்துவிட்டு ஏடிஎம்கே பிஜேபி தவாக கூட்டணி வருமா அப்படிங்கிறதா. நான் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கிட்டத்தட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஒரு பக்கம் பவன் கல்யாண் தீவிரமாக துணை முதல்வர் ஆகுங்கள், துணை முதல்வர் ஆகுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கள், பிஜேபியோட கூட்டணி தான் உங்களுக்கு ஒரே சமயத்தில் ஆளுங்கட்சியும் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியும் சென்ட்ரல் இருக்கிற ஆளுங்கட்சியும் எதிர்க்க வேண்டாம் அப்படிங்கிற அட்வைஸை கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி சந்தித்தார். அவரும் ஒரு ஃபங்க்ஷனில் சந்திக்கும் போது நீங்கள் பிஜேபியை பகைத்துக் கொள்ள வேண்டாம், பிஜேபியோட கூட்டணி வைங்கள் அப்படிங்கிறது தான். இப்பொழுது பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டால் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிவிடும். அந்த 41 பேர் கொண்ட சிபிஐ வழக்கிலிருந்து விடுதலையாகி விடுவார். கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அந்த டேபிள் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்களே, கூட்டணின்னு அறிவித்தோடனே ஒரு 1000 கோடி அப்படிங்கிறது அவருக்கு லாபமாகிவிடும். ஆகவே விஜய் மேலிடத்திலிருந்து வெல் விஷர்ஸ் விஷ்ணு பிரசாத், விஷ்ணு ரெட்டி போன்றவர்கள் எல்லாருமே பிஜேபி கூட்டணியை நோக்கி நகர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஆதவர்ஜனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் எதிர்கால அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு நீண்ட நெடிய தொலைநோக்கு சிந்தனையை எதிர்பார்த்து அவர்கள் வேண்டாம் என்று முட்டுக்கட்டை போட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது வெல்லப்போவது டெல்லி லாபியா, சிபிஐ லாபியா அல்லது ஜான் ஆரோக்கியசாமியா என்பது இன்று அல்லது நாளை தெரிந்துவிடும். ஏனென்றால் இன்று எலெக்ஷன் அறிவிக்கப் போகின்றார்கள். ஆகவே நண்பர்களே, எப்படி இருந்தாலும் நான் விசாரித்தவரை, நான் அறிந்தவரை கிறிஸ்தவ நண்பர்கள் நிறைய பேர், கிறிஸ்தவ வீட்டர்கள் எல்லாருமே கிறிஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய்னு கிறிஸ்டின் ஃபுல்லாக சிறுபான்மையினர் ஓட்டர்கள் எல்லாமே தவாக பக்கம் திரும்பி விட்டது. அது பிஜேபி பக்கம் திரும்பினாக்கா அதை இழுத்து பிடித்து கொண்டிருப்பது நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வேளாங்கண்ணி பிஷப்பு, வேளாங்கண்ணியுடைய கிறிஸ்டின் மிஷனரிஸ் இழுத்து பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய மத குரு ஜெயிக்க போகின்றார்களா, இல்லை உண்மையான மதவாதம் ஜெயிக்க போகின்றதா என்பதை இன்று இல்லை நாளை தெரிந்து விடலாம். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூட்டு கழித்து பார்த்தால் பிஜேபி கூட்டணியை நோக்கித்தான் விஜய் நகர்ந்து கொண்டிருக்கின்றார். துணை முதல்வர்கிற பதவியை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார். வழக்கம் போல எடப்பாடி மிகப்பெரிய கற்பனையில் இருந்து கொண்டு பழைய ஏடிஎம்கே நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் இறங்கி வந்தால் இந்த கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படி